இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். நேற்றைய தினம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தை ஆட்சி செய்யக்கூடிய முதல்வர் ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை பார்த்து இப்படி சொல்கிறார்: மோடி ஆட்சி நெடுநாள் நீடிக்காது என்று. இந்த செய்தி வந்து கொண்டிருக்கக்கூடிய சில மணி நேரங்களிலேயே இன்னொரு செய்தி வந்திருக்கிறது. மோடிக்கு எதிராக தேர்தல் ஆணையத்தை சார்ந்த மிக முக்கியமான தலைமை பொறுப்பில் இருந்த நபர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். மோடிக்கு எதிராக என்றால் மோடிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தையும் சேர்த்து. அதாவது உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் ஒரு செய்தி, இன்றைக்கு ராகுல் காந்தி முன்னெடுத்திருக்கக்கூடிய ஓட் சோரி என்று சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான அரசியல் முன்னெடுப்பு இந்தியா முழுவதும் பற்றி படர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் வந்து கொண்டிருக்கக்கூடிய மற்ற செய்திகளை பார்க்கும்போது இன்னும் நடுநடுங்க வைக்குது. நேற்றைய தினம் வந்து கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான மற்றொரு செய்தி என்ன தெரியுமா? மோடியினுடைய வாரணாசி என்று சொல்லக்கூடிய தொகுதியில், அவர் போட்டியிட்ட தொகுதியில் ராம் கமல்தாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு வேட்பாளருக்கு 50 மகள்கள் இருப்பதாக தேர்தல் ஆணையம் ஒரு கணக்கு காட்டியிருக்கிறது. எப்படி இருக்கிறது பாருங்கள். சரி, இப்போது மோடியினுடைய ஆட்சி நெடுநாள் நீடிக்காது அப்படின்னு தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார். இது சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலேயே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையத்தின் பொறுப்பில் இருந்த குரோஷி அவர்கள் ஒரு மிக முக்கியமான செய்தியை மோடிக்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் சொல்கிறார். அது என்ன அப்படின்னா, பிராமண பத்திரம் நீங்கள் ராகுல் காந்தியிடம் கேட்பதற்கு பதிலாக விசாரணை நடத்துவதற்கு முயற்சி செய்யுங்கள், அதுதான் நல்லது. தேன் கூட்டில் கல்லெறிஞ்சிட்டு இருக்கிறீங்க. ராகுல் காந்தி முன்வைத்திருப்பது எல்லாமே மிக முக்கியமான கேள்விகள். அதற்கு பதிலளிப்பதை விட்டுவிட்டு வேறு பல விஷயங்களில் ஈடுபட்டால் அது தேன்கூட்டில் கல்லறிவதைப் போல மாறிவிடும் அப்படின்னு முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் மோடிக்கும் தற்போதைய தேர்தல் ஆணையருக்கும் மிகப்பெரிய அளவில் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். ஜனநாயகத்தினுடைய மையப்பகுதி அப்படின்னு அவர் எழுதிய புத்தக வெளியீட்டு விழாவில் தான் அவர் இந்த விஷயத்தை சொல்கிறார். இன்றைக்கி இந்தியா முழுவதும் இவ்வளோ பெரிய விஷயம் வருது. இதில் ராகுல் காந்தி சொன்னதில் அவர் முன்வைத்திருக்கக்கூடிய ஆதாரங்களில் உண்மை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டறிவதற்கான ஒரு விசாரணையைத்தான் தேர்தல் ஆணையம் செய்யணுமே ஒழிய ராகுல் காந்திகிட்ட நீ பிராமண பத்திரம் கொண்டு வா, அதை கொண்டு வா, இதை கொண்டு வா அப்படின்னு சொல்கிறதுல எந்த விதமான நியாயமும் இல்லை. எந்த காலத்திலும் தேர்தல் ஆணையம் இப்படி செயல்பட்டதில்லை என்று முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் மோடியை பார்த்து தேர்தல் ஆணையத்தை பார்த்து சொல்லியிருக்கிறார். எவ்வளோ முக்கியமான விஷயம் பாருங்கள். இப்போ நீங்கள் பாருங்கள், மோடியையும் தேர்தல் ஆணையத்தையும் காப்பாற்றிக் கொள்வதற்கு சுப்ரீம் கோர்ட்டில் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சில தினங்களுக்கு முன்பு எத்தனையோ முறை சொல்லியாச்சு சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் தேர்தல் ஆணையத்தை பார்த்து ஆதாரம் சேர்த்துக்கோன்னு 3 முறை சொல்லிட்டாங்க இல்லையா? ஆனாலும் தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிட்டு இருக்குது? அதில் ஒரு மெல்லப்போக்கு நடந்து கொண்டிருப்பது நம்ம பார்க்கிறோம். இப்போது கூடுதலாக ஒரு செய்தியை சுப்ரீம் கோர்ட்டில் தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறது. என்ன தெரியுமா? எப்போது சிறப்பு திருத்தம் செய்வது என்பதற்கான முடிவை எடுப்பது தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது. அதாவது இன்றைக்கு எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய சிறப்பு வாக்காளர் திருத்தம் இருக்கு இல்லையா, அது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறத நாங்கள் தீர்மானம் பண்ணிப்போம், அதில் தலையிடுவதற்கான உரிமை யாருக்குமே இல்லை அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டை பார்த்து சொல்லியிருக்காங்க. அதனுடைய பொருள் என்ன? அப்படின்னா, ஒரு மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் நடக்குது, அதுக்கு ஒரு மாதத்திற்கு முன்னாடி கூட வேணா எஸ்ஐஆர் பட்டியல் இதோ இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ அதையெல்லாம் எடுத்துகிட்டு போய் நம்ம அதை சரி பார்க்குறதுக்குள்ளே தேர்தல் முடிஞ்சிடும், மோடி வெற்றி பெற்று விடுவார் இல்லையா? சுப்ரீம் கோர்ட்டை பார்த்து இப்படி சொல்கிறார்கள். பாருங்களேன், இந்த அதிகாரத்தை எல்லாம் யார் கொடுத்தது தேர்தல் ஆணையத்திற்கு? நாம் ஏற்கனவே ஒரு பதிவை சொல்லியிருந்தோம். தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் கொலை செய்தால் கூட அவர்களின் மீது வழக்கு பதிவு செய்ய முடியாத அளவிற்கான சட்ட திருத்தத்தை மோடி கொண்டு வந்திருக்கிறார் அப்படிங்கிறதா முக்கியமான செய்தி. அப்போ தேர்தல் ஆணையத்தை திருத்துவது யார் கைகளில் இருக்கிறது? மக்களுடைய கைகளில் இருக்கிறது. மக்கள் வீதிகளுக்கு வந்தால்தான் தேர்தல் ஆணையம் திருந்துமா அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கு ஒவ்வொரு இந்திய மக்களும் கேட்க துவங்கி இருக்கிறார்கள் இல்லையா? அதனால தான் குரோஷி சொல்கிறாரு, தெள்ள தெளிவாக சொல்கிறாரு, தேன் கூட்டில் கல் எடுத்தெறிகிற மாதிரி கவனமாக இருங்க. ராகுல் காந்தி சொன்னதில் தவறுகள் இருக்கும் பட்சத்தில் உடனடியாக அதை சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு கூடுதலான ஒரு செய்தியை சொல்லட்டுமா? ஒரு தலைமை ஆசிரியர், அவருடைய வயது 59, பீகாரை சார்ந்தவர், ராஜேந்திர பிரசாத் அவருடைய பேர். அவருக்கு 59 வயசு. இன்னும் ஒரு சில மாதங்களான அவர் ரிட்டையர்ட் ஆயிடுவார்.
அவர் மாரடைப்பால் மரணமடைந்திருக்கிறார். அதற்கான மாரடைப்பிற்கான காரணம்னு என்ன அவருடைய மகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவருக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ் இருந்தது அப்படின்னு. என்ன ஸ்ட்ரெஸ்ஸு? பீகாரில் வாக்காளர்களை நீக்கச் சொல்லி தேர்தல் ஆணையம் இவருக்கு கடுமையான நெருக்கடி கொடுத்திருக்கிறது என்று அவருடைய மகள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அதாவது ஒரு நாள் அவரை பார்ப்பதற்காக மகள் போகிறாங்க. யாரோ ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணுறவுடைய எதிர்முனையில் உடனே கிளம்பி வாங்கன்னு சொல்கிறாங்க. உடனே அவர் சொல்கிறார், நான் இப்போ எதுக்கு வர முடியாது, நான் பாடசாலையில் இருக்கிறேன், நான் இப்போ வர முடியாது அப்படின்னு. உடனடியாக வந்து தான் ஆக வேண்டும் என்று சொல்கிறார்கள். கடுமையாக எதிர்முனையில் மிரட்டி கொண்டிருக்கிறார்கள். அன்றைக்கு அவர் பேசுவதை நிறுத்தி கொண்டாராம். பிறகு எப்போதுமே அமைதியாகத்தான் இருந்தாராம். சில காலங்களில் அவர் இறந்து போனார். அவருடைய மாரடைப்பிற்கு காரணம் என்பது அதீத அழுத்தம். அது யார் கொடுத்திருக்கிறார் என்றால், மோடியால் நியமிக்கப்பட்ட தேர்தல் ஆணையம், தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் பீகார் எஸ்ஐஆர் வழியாக இந்த தலைமை ஆசிரியருக்கு கொடுத்திருக்கிறார் என்கிற செய்தி த வயர் என்று சொல்லக்கூடிய இணைய ஊடகம் ஆதாரத்தோடு வெளியிட்டிருக்கிறது. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எவ்வளவு, அதாவது மோடியும் தேர்தல் ஆணையம் தப்பிச்சாகணும். அதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவதற்கு தயாராக இன்றைக்கு களத்தில் இருந்து கொண்டிருக்கிறார் என்பதைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நான் என்ன சொல்கிறேன், குரோஷி சொல்வதில் என்ன தவறு? அவரும் தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருந்தவர். இந்தியாவுடைய ஜனநாயகத்தினுடைய தேர்தல் என்று சொல்லக்கூடியதை நடத்தியதில் அவருக்கு ஒரு 2 செங்கல் அவர் உள்ள தூக்கி வச்சிருக்கிறார். அவர் அந்த பொறுப்பை செய்திருக்கிறார். அவர் சொல்கிறாரு, தெளிவாக சொல்கிறார், மோடியை பார்த்து, அமித்ஷாவை பார்த்து, தேர்தல் ஆணையத்தை பார்த்து, நீங்கள் விசாரிங்க, தவறுகள் இருந்தால் அவங்கள சரி பண்ணிங்க. அதை விட்டுட்டு நீங்கள் இது பண்ணு அது பண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தால் இன்னும் ஆபத்தில் போய் நீங்கள் மாட்டிப்பீங்க அப்படிங்கிறத ஒரு தலைமை தேர்தல் ஆணையரே சொல்கிறார் அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நீங்கள். அதனால தான் இன்றைக்கி சொல்கிறோம், எல்லாருக்கும் உச்சநீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறது. நீதிமன்றம் சொல்லிடுச்சு, ஆதாரம் சேர்த்துக்கோன்னு சொல்லிடுச்சு. இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தம் அது இப்படியா அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட் முடிவு செய்ய போகுது. அதில் என்னென்ன திருத்தங்கள் கொண்டு வரணுங்கிறத சுப்ரீம் கோர்ட் முடிவு செய்ய போகுது. ஒரு சட்டமன்றத்தில், ஒரு மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் நடக்குன்னா அதற்கு எத்தனை மாதங்களுக்கு முன்பு வாக்காளர் திருத்தப் பட்டியல் சரி செய்து அது முழுமையான மக்கள் பார்வைக்கு, மக்கள் பிரதிநிதிகளுடைய பார்வைகளுக்கு கொண்டு போகணுங்கிற கால நிபந்தனை அது விதிக்கப் போகிறது. இதெல்லாம் தொடர்ந்து நடக்கப் போகுது. இதெல்லாம் மாறப்போகிறதில்லை. ஏன்னா ஜனநாயகத்தை இறுதியாக காப்பாற்றப் போகக்கூடிய அந்த மிகப்பெரிய துருப்புச்சீட்டு உச்ச நீதிமன்றத்தின் கைகளில் மட்டும்தான் இருக்குது. உச்ச நீதிமன்றமும் கைவிட்டு விட்டது என்றால் இந்தியாவில் மக்கள் தான் தெருக்களில் வந்தார்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மோடியால், அமித்ஷாவால் தேர்தல் ஆணையத்தை யார் நினைச்சாலும் எதுவும் பண்ண முடியாது, எந்த பித்தலாட்டத்தை பண்ணாலும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்லாம் அவங்க பண்ணிட்டாங்க. அப்போ உச்ச நீதிமன்றம் இதில் தலையிட்டாலே ஒழிய இதற்கு தீர்வுங்கிறது வாய்ப்பே இல்லை. அப்போ அவ்வளோ பெரிய சிக்கல் இருக்குது. அப்போ நீதிமன்றத்தை பார்த்து இந்தியாவில் இருக்கக்கூடிய 130 கோடி மக்களும் ஆவலோடு காத்திருக்கிறார்கள். அதனுடைய இறுதி தீர்ப்பு என்னவாக இருக்க போகிறது என்பது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? அது ஒருவேளை உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு தேர்தல் ஆணையத்திற்கும் மோடிக்கும் சாதகமாக இருந்தாலும் ராகுல் காந்தி விட்டு விடுவாரா என்ன? அவர் விடமாட்டார். அவர் பீகாரில் மக்களை சந்தித்ததை போல, அவர் பாரத் ஜோடோ பயணத்தின் மூலம் இந்திய மக்களை சந்தித்தது போல இந்த விஷயத்திற்காக ஒவ்வொரு இந்திய குடிமகனுடைய கதவுகள் தட்டப்படும், எல்லாம் திறக்கப்படும். மக்கள் ராகுலுக்கு பின்னால் அணிதிரள்வார்கள். தேர்தல் ஆணையமும் மோடியும் அமித்ஷாவும் மண்டியிடும், மன்னிப்பு கேட்கும். நான் ஒன்று சொல்கிறேன், ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். மோடி மண்டியிட்டு இருக்கிறார். ஜிஎஸ்டியில் கொண்டு வந்தார், மக்கள் எதிர்ப்பு வந்திருக்கு. இன்றைக்கி என்ன நடந்திருக்கு உங்களுக்கு நல்லா தெரியும். விவசாயிகள் சட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தார், விவசாயிகள் போராடினார்கள். இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். டிமானிட்டைசேஷன் மிகப்பெரிய தோல்வி அப்படிங்கிறது தெரியும். இன்றைக்கி அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கிறது தெரியும். மக்கள் மண்டியிட வைத்திருக்கிறார்கள் மோடியை. இப்போ தேர்தல் ஆணையத்தை மக்கள் மண்டியிட பண்ணாமல் விட்டுருவாங்களா? மீண்டும் சொல்கிறேன், ராகுல் காந்திக்கு பின்னால் ஒரு பெரும் கூட்டம், இந்தியாவில் பெரும்பான்மையான மக்கள் அணிதிரள்வார்கள். அவர்கள் நீதி கேட்பார்கள். இவர்கள் அதற்கு சரணடைந்தே ஆக வேண்டும். இதுதான் இந்திய வரலாற்றில் எழுதப்போகக்கூடிய விஷயம். அதனால தான் தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் தெளிவாக சொல்கிறார், மோடி அவர்களுடைய ஆட்சி நெடுநாள் நீடிக்காது என்று. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க.
அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க. அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.